பேர்கள் ரம்பே பேர்கள் தேவார் அமோக அமையா அவர்கள் அவர்களோடு இசைக்கு முத்து அவர்கள் அவர்களோடு ஐயா இசைக்கிறார்கள் அவர்கள் இசைக்கு முத்து அவர்களோடு வீர மணிகண்டன் அவர்கள் அவர்களோடு சப்பானி அம்மா அவர்கள் அவருடைய குடும்பத்தின் யாராக இந்த மகா சபையிலே அவர்களும் 201 ரூபாய் 201 கோடியாக அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டி இருக்கிறார்கள். முத்துமாரி அவர்கள் இசைக்கு முத்து அவர்கள் இசைக்கு ராஜு அவர்கள் இசைக்கு முத்து அவர்களோடு வீர மணிகண்டன் அவர்கள் சப்பானி அம்மா அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக அம்மையா அம்மா கோடியாக வந்து ராலே எல்லாம் வேண்டும் லூண்டி அருளாலே பாட வேண்டும். செயலிலே தர முடியா புருவங்களா மூக்கலகா
புரு நீரு முக்கலகா மூகும் ஆளும் லீல தலகா முத்து கட்டி பூ மரிசை பல்லலகா போர்த்ததை போ பல்லலகா ஏ அம்மாளுக்கே கோர்த்ததை போ நானாறு வல்லாம் சாய்ந்ததை போ இப்போ கழுத்தலகா தலகா கழுத்தலகா சாய்ந்ததை போ ஹலோ புஷ்பவதி பெண்ணாக இருக்கிறார். ஆமா கண்டவரை மயக்க தந்த கன்னி பருவம். நல்ல கன்னி பருவம் அந்த அளவுக்கு இருக்கிறா மீனாட்சி. பார்த்தவர்கள் மயங்க தந்த பருவ பெண்ணாகி ஆமா பூத்து நிறைந்திருக்க பூத்து நிறைஞ்சிருக்க தாய் தகப்பன் மகளுக்கு என்ன சடங்கு சாஸ்திரத்தை முடித்தார். சடங்கு சாஸ்திரங்கள் அருமையோடு முடித்தார்கள். ஆமா அப்படி இந்த வீராண்மை வளர்ந்து வரக்கூடிய காலம் கோரைப்பூ சகையில் அவளுக்கு ஒரு வானம் தலைமுடி. ஏ அப்பா அந்த காலத்து பெண்களுக்கு கூந்தல் அவ்வளவு அழகாக இருக்கும். ஆமா அழகு அப்படி தரையை தூக்கும். தலைமுடியை பார்த்து கல்யாணம் முடிச்சவங்கன்னா அந்த காலத்துல ரொம்ப பேர் உண்டு. ஏகப்பட்டவர் எங்க ஊர்ல அப்படி ஒரு பாட்டி இருந்தாங்க. பாட்டி இருக்காலும் எங்க ஊர்ல கல்யாணம் முடிச்சா மறுநாள் குத்தாலம் முடிக்க போனோம். கல்யாணம் முடிச்ச மறுநாள் குத்தாலத்துல குடிச்சிடணும். அது ஒரு பழக்கம். அம்மா ஆக பொண்ணு மாப்பிள்ளையும் குடிக்க போயிருக்காங்க. சரி முதல்ல மாப்பிள்ளை போய் குடிச்சிட்டு வந்துட்டார். ஏன்னா குழந்தை சேட்டை கொண்டு வர பையன் பாதுகாக்கணுங்க அப்படின்னு மனைவிய பைக்கு காலை கட்டிட்டு முதல்ல மாப்பிள்ளை போய் குடிச்சிட்டு வந்துட்டார். சரி ரெண்டாவது மனைவி குடிக்க போயிருக்கா. போனவளை காணுமே முடிஞ்சுக்கிட்டே நிற்காரு. ஆமா அருவியை பார்த்துட்டே நிற்காரு. அவர் பக்கத்துல வந்து நிற்க அவருக்கு அடையாளம் தெரியல. ஆமா யாரோ ஒரு மாராஜி பக்கத்துல வந்து நிற்கா போலுக்கு. என்ன தெரியல எட்டாம் மடம் எங்க வந்து அத்தா பொத்தானு ஏன் வீட்டுக்காரி இப்பதான் குடிக்க வேண்டிய நேரத்துல தான் கல்யாணம் இருக்கு. இப்போ போய் அத்தா வந்தாலும் விவகாரம் வச்சிருவா. எத்தா இன்னைக்கு யாருன்னு தெரியலையா? யாரு அடையாளம் தெரியல. தாரை கட்டினீங்க. ஆமா வாழலையே ஈரம் கூட தெரியல. அப்ப தலைவருக்கு மல்லி போல தெரியும். ஏன் தெரியல? இல்ல போகும்போது தலைவரைய தலைமுறை போல போனா. சரி வந்து தலையை விட்டுதான் காலை வச்சு தண்ணியோட போயிருக்கு. அந்த வயல்குடி தண்ணியோட என்னன்னு பார்த்தா ஒட்டு முடி சவரி. சவரி ஏப்பா சவரி வச்சு ஏமாத்திருக்கா. ஏமாத்திருக்கா பாரு. அடியோட போயிட்டு உனக்கு வந்தது கோவம் ஏறி அப்பா நலமுடாம உன்னை கட்டினா இல்ல ரொக்கம் கட்டினா 5 ஏழை கட்டினா வீடு வாங்கி தருவோம் வாதி வாங்கி தருவோம் கட்டினா கார் வாங்கி தருவோம் கட்டினா தலைமுடி அழகா கல்யாணம் முடியல முடிய ஆசைப்பட்டு அவனுக்கு தனியோட விட்டுலாம வந்து நிக்க ஏன் கவலைப்பட்டிய கவலைப்படுதேவா எவ்வளவு வைத்திருப்பா எனக்கு இருக்கு. புத்தாலத்துல வந்து தென்னாடிக்கு 10 ரூபா ஜாஸ்தி. அதுக்கு புத்தாலத்தையே 10 ரூபா ஜாஸ்தி. அதுக்கு என்ன 200 ரூபா கொடுத்தா உங்களுக்கு எவ்வளவு நீளம் வேணும் நாமளே வாங்கி வைக்கணும். ஒட்டு முடி வாங்கிட்டு வர போறீங்க. அது மாதிரி அந்த காலத்து பெண்களுக்கு இயற்கையாகவே கூந்தல் அளவோடு அந்த அளவுக்கு நல்ல தேங்காய் ஜாஸ்தி முடி வளர்த்துருக்காங்க. இயற்கை சேர்க்க
இப்போ கண்ட எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு உள்ள உள்ள முடி போயிருது. அதை போல இந்த மீனாட்சி பெண்மணியாருக்கு ஓலைப்பு செயலில் உருவாகும் தலைமுடி ஆமா. 7 பருவங்கள் எடுத்தால் இவர் மூக்களது அம்மா 2 கண்கள் சிவந்த முகம் அவளை கோப்பட ஆச்சைய லீல ஆச்சைய லீல ஆவுதட்டலகா யா பெண்கோடியா ஓ கோத்ததை போ ஆப்பள்ளேலகா போல் கோத்ததை போ ஆறு பல்ல ஒத்ததை போ ஆச்சையலில தீன் தன்னலகா ஆச்சையலில ஆடும் ஈல கடைந்ததை போ இடையலகா சித்தோடு கை கடைந்ததை போ கடைந்ததை போ கால்கள் ரெண்டும் பின்னவளும் இலச்செயலிலே செயலில பாத ரெண்டும் பாத ரெண்டும்
பட் பட் டீங் டீங் இந்த மீனாட்சி அம்மா அம்மா 16வது திருவயதிலே பேரழகு வாய்ந்த பெண்ணாக ஆமா அந்த அழகுனா அழகு அவ்வளவு அழகு. ஆமா 1000 நாவுகளுக்காக ஆதி செய்தலாலும் சொல்ல முடியாத அந்த நாவினால் சொல்ல முடியாத அழகு. பேரழகு வாய்ந்த பெண்ணாக இருக்கிறாள் இந்த மீனாட்சி அம்மா. மீனாட்சி அம்மா கிழக்கே உதித்து வரும் அம்மா உதய சூரியன். உதய சூரியனை போல பிரகாசமாக இருக்கிறார். ஆமா அம்மா பிரகாசமா இருக்கா. அழகை சொல்ல முடியுமா? உதய சூரியன் அழகை கண்ணால பார்க்க முடியாது, சொல்ல முடியாது. இன்னும் என்ன அழகோடு இருக்கிறார் தெரியுமா? அம்மா எப்படி இருக்கிறா. மாதுளம் அடியதற்கு மத்தியிலே கருப்பூண்டு ஆமல்லி இலச்சம் அடியதற்கு இடையே கருப்பூண்டு இத புட்டுளை கருப்பூண்டு ஐயா பொன்னி மூத்து ஆனாலும் கருப்பும் உண்டு அகணிக்கானாலும் கருப்பும் உண்டு ஆகணியதற்கும் கருப்பும் உண்டு நாக தீர்க்கும் கருப்பும் உண்டு நாக தீர்க்கும் உண்டு கருப்பொழியே கருப்புமில்லை கூட ஒரு ஓலிய கருப்போலிய ஆமா கருப்போலியே கருப்புமில்லை கருப்போலிய ஏற்பட்ட மீனாட்சி அம்மாளுக்கு புருவந்தான் கருப்பே வழிய பெண்ணே ஒரு கருப்பன் பெருகடையார் உருவம் தர மத்த கருப்பு கிடையாது. ஆடுகின்ற ராகத்திற்கும் அடிவயத்தில் கருப்பு இருக்கும். அம்மா அடி வயிற்றுல கருப்பு இருக்கும். ஓடுகின்ற தண்ணீராக இருந்தாலும் உள் மணலிலே கருப்பு என்பது இருக்கும். அந்த மாலை அரிசி வர இடத்துல ஒரு ஓரமா கருப்பு கிடக்கும். எலுமிச்ச கனியாக இருந்தாலும் இடையே ஒரு கருப்பு இருக்கும். ஒரு கடுகளவுல உண்டு கருப்பு. மாதுளம் கனியாக இருந்தாலும் மத்தியிலே ஒரு கருப்பு இருக்கும். கருப்பு இருக்கும் ஐயா கருப்பு. குன்னிமுத்து காணாது கூடவே ஒரு கருப்பு இருக்கும். அந்த கருப்பு தான் குண்டிமுத்துக்கு அழகு. ஆமா ஆனா என்ன இந்த மீனாட்சி அம்மாளுக்கு கூந்தல்தான் கருப்பொழிய கூட ஒரு கருப்பு இல்லை. கடுகளவு கிடையாது ஒரு கருப்பு. மச்சந்தான் கருப்பொழிய மற்றொரு கருப்பு என்பது கிடையாது. தலை முடிதான் கருப்பே வழிய சரி தானே கருப்பு என்பது. கண்ணால பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட செல்வ சிறப்பழகி செந்தூர பொட்டடை வட்ட பொட்டழகி வாடாமலி அழகி. அப்பேற்பட்ட இந்த ஆ. மீனாட்சி வெண்பொடி ஊத்து நிறைந்து புஷ்பவதியாக இருக்கிறார். இருக்கிறா கண்டாலும் இந்த சத்திரப்பட்டி நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய என்ன என்ன சிவசுப்பு தேவருடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் பார்த்தார்கள். எல்லாரும் ஒன்று கூடி பார்த்தாங்க. என்ன வீரத்துக்கும் பெயர் போன நமது சிவசுப்பு தேவருக்கு அம்மா ஏற்ற பெண் இவள்தான். இவ ஏற்ற பெண்ணவதான். இந்த மீனாட்சியை கண்டவுடனே உற்றார் உறவினர்கள் எல்லாம் பார்த்தார்கள். என்ன? எல்லாரும் பார்த்தாங்க. அந்த சிவசுப்பு தேவருடைய குணத்திற்கு ஏற்ற குணவதி இவள்தான். ஆமா
இசைந்த பெண்ணும் அவள் தான். அந்த அழகனை கேட்ட அழகி வேண்டாம். ஆமா பொருத்தமா இருக்கும். ஆமா நான் சொல்லுவேன் அந்த ராஜாவுக்கு கேட்ட ராஜாத்தி அந்த ராணி அந்த ராணி தான். எந்த ராணி? மீனாட்சியுடைய அழகை கண்டு அவளுடைய குணத்தையும் கண்டு உற்றார் உறவினர்கள் எல்லாம் பார்த்தார்கள். இல்ல இல்ல இந்த சிவசுப்பு தேவருக்கு இவளைத்தான் மாலையிட்டு மனம் முடித்து கொடுக்கும். அந்த பிள்ளைய தண்ணி கட்டி கொடுக்கலாம். ஆமா பிள்ளைய தண்ணி கட்டி கொடுக்கலாம். மனப்பொருத்தம் இருந்தாலே இடப்பொருத்தம் கண்டிப்பாக இருக்கும். மனப்பொருத்தம் நெருங்கிட்டாலும் இடப்பொருத்தம் வந்தாச்சு. வரவு இடப்பொருத்தம் ஒரு இடத்துல பெண் பார்க்கும் போது பெண்ணை கொண்டு போய் நல்ல இடத்துல கட்டி கொடுக்கும் போது சரி சொத்திற்கா சுகத்திற்கா பொருளுக்கா பொருளுக்கான்னு பார்க்கக்கூடாது. வீடு இருக்க மனம் இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. மாப்பிள்ளையுடைய குடும்பத்தார்கள் குணம் எப்படி இருக்கு, மாமியார் குணம் எப்படி இருக்கு, மாமனார் குணம் எப்படி இருக்கு, மாமனார் எப்படி இருக்கு, அணிஞ்சிருக்கிற குணங்கள் எப்படி இருக்கு. ஆமா குணத்தை பார்த்துதான் பெண் கொடுக்கணுமே தவிர பணத்தை பார்த்து பெண் கொடுக்கணும். பணத்தை பார்த்து பொண்ணு கொடுத்தா நம்ம பிள்ளை நிம்மதியா வாழாது. பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு வரும், நாளைக்கு போயிரும். நாளைக்கு போயிரும். லட்சுமி ஒரு இடத்துல நிலையா தங்க மாட்டா. ஒரு இடம் நிரந்தரம் கிடையாது. அதனால பணம் இருக்கு, வாய்ப்பு வசதி இருக்கு, சொத்து சுகம் இருக்குன்னு பெண்ணை கட்டி கொடுக்கப்படாது. பிள்ளை தள்ளி விடுதே. நல்ல குணமாக இருக்கிறார்களா, நல்ல குணமாக்கு நல்லா இருக்கா, நல்ல குடும்பமா இருக்கா போனவனே வாங்க கொடுத்தா தண்ணி விடுறாங்க அப்படின்னு நல்ல குடும்பமாக பார்த்து பெண்கள். விசாரிச்சு பார்த்து கொடுக்கணும். சில பேர் பணம் எடுக்க இடத்துலையும் குணமும் இருக்கும், ஆமா சில பேர்கிட்ட பணம் தான் இருக்கும் குணம் இருக்காது, குணம் கரணக்கிழங்கா இருக்கும். சில பேர்கிட்ட குணம் தான் இருக்கும் பணம் இருக்காது. பணம் இருக்காது, அந்த அளவுக்கு பிள்ளைங்கள் நல்லா இருப்பாங்க. நிலைத்து நிற்பது குணம்தானே தவிர பணம் அல்ல. ஆமா அதை போல இந்த சிவசுப்பு தேவருக்கு சரி பணமும் இருக்கு, அதுக்கு தகுந்த குணமும் இருக்கு. இரண்டும் உண்டு அவர்கிட்ட. பணமும் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவருக்கு குணமும் இருக்கு. தர்ம புண்ணியம் குணம் படைத்தவர், ஆமா வீரத்திலே சிறந்தவர், செல்வாக்கு மிக்கவர், ஆமா அழகிலே பெரியவர், கெட்டிக்காரர். வீராதி வீரன், அம்மா வீரம் பொருந்திய மன்னன். அப்பேற்பட்ட இந்த சிவசுப்பு தேவருக்கு ஏற்ற பெண் இந்த மீனாட்சி தான் ஆமா இந்த மீனாட்சி தான் என்று பெண்ணை பார்த்தவுடனே அங்கேயே பூ வாங்கி முதல்ல பூ வச்சுட்டாங்க. தீர்மானம் பண்ணி தலையில போயிட்டாங்க பிள்ளை தலையில. அப்படி இந்த சிவசுப்பு தேவருக்கும் மீனாட்சிக்கும் அனைவேர்களும் ஒன்று கூடி அங்கே நாள் பார்த்து தெனங்கூரி ஓடி
வரம் கொண்டு வந்து அந்த பக்கமெல்லாம் அலங்கரித்தார். வண்ணமரம் கொண்டு வந்து வாசலெல்லாம் அலங்கரித்தார். தேக்கு மரம் கொண்டு வந்து சக்கரப்பட்டி தெருக்களெல்லாம் அலங்கரித்தார்கள். ஈச்சமலை கொண்டு வந்து கொண்டு வந்து இருபுறமும் வாழை மரந்தோரணமா வரிசையோடு அலங்கரித்து இந்த சிவசுப்பு தேவருக்கும் அமையா மீனாட்சி அம்மாளுக்கும் திரு கல்யாணம் நடத்தி பார்க்க வேண்டுமே என்று புத்தாலி மரபர் குலத்தை சார்ந்தவர்கள் ஊரார்கள் உற்றார்கள் உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி சக்கரப்பட்டி ஊரையே அலங்காரம் செய்தார்கள். ஊரே அலங்காரம், கட்டு அலங்காரம், கட்டு அலங்காரம். தேவர் வீட்டு கல்யாணம் என்று சொன்னா கேட்கவா செய்யணும். அவருக்கு கல்யாணம் கேட்கவாயா செய்யணும்? மேளதாளங்கள் முழங்க, அம்மா தாரத்தப்பட்ட முழங்கு. வான வேடிக்கை அதிர்வேட்டுகள் முழங்க, அம்மா செட்டமரம்லாம் முழங்கு. கொட்டகை பந்தல் ஓட்டார்கள், அம்மா கொட்டகை பந்தல். ஊரெல்லாம் அலங்காரம். ஆமா ஆனக்கொட்ட பந்தல், பெரிய பந்தல். அப்படி தென்னை மரம் கொண்டு வந்து தெருக்களெல்லாம் பந்தல் அலங்காரம் செய்தார். இந்த மரம் மூட்டோட முடிஞ்சு தூணோட அலங்காரம் பண்ணாங்க. பாக்கு மரம் கொண்டு வந்து பக்கமெல்லாம் பந்தலிட்டார்கள். ஆமா பாக்குறத மூட்டோட முடிஞ்சு பக்கம் பூரா அலங்காரம் அழகிறாங்க. ஆமா வன்னி மரம் கொண்டு வந்து வாசல்கள் வரிசையெல்லாம் அலங்காரம் செய்தார்கள். வாசல் நிறைவா அலங்காரம் நடக்கு. ஈச்சங்குலை கொண்டு வந்து இருபுறமும் அலங்கரித்து அப்படி வாழை மரம் தோரணமா வரிசையோடு அலங்கரித்து மாணிக்கத்தால் மணவரையோ மாணிக்கத்தால் மணவரையும் மகிமையோடு அலங்கரித்தார். அப்பேற்பட்ட இந்த தேவர்களெல்லாம் ஒன்று கூடி குறித்த முகூர்த்தம் வெள்ளிக்கிழமை அதிகாலை வேள் அதிகாலையிலே முதலாளே பெண்ணழைத்து கொண்டு வந்தார்கள். அம்மா பெண் அழைப்பு கொண்டாங்க. இந்த மீனாட்சி அம்மளை கூட்டு வண்டி ஓட்டி விழுந்து பெண் அழைத்து கொண்டு வந்து அப்படி சிவசுத்து தேவருடைய சரி. அரண்மனையில அம்மா அமர வைக்க அதிகாலை வேளையிலே பிரம்ம முகூர்த்தம். சரி குறித்த முகூர்த்தத்தில் மாப்பிள்ளையை பட்டு பீதாம்பரங்கள் எல்லாம் கட்டி கட்டி சிவசுப்பு தேவரை மாப்பிள்ளையாக அலங்கரித்து அலங்கரித்து மணவரையில் கொண்டு வந்து அமர வைத்தார்கள். அமர வைத்தார்கள். பெண்ணுக்காக காத்திருக்கிறார் சிவசுப்பு தேவர். இந்த சிவசுப்பு தேவர் ஒரு ஆணா பிறந்தவன் பெண்ணுக்காக காத்திருப்பது மணமேடையில் மட்டும்தான். என்ன அப்படி? அந்த கல்யாணத்தை அன்னைக்கு தான் ஆமா